பொணமா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறது ஒரு ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாமே ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம இதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். சாத்தான் குளத்தூர்ல இப்ப வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் நடந்துச்சு இந்த விஷயம். ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அப்படின்னு சொல்ல நடந்தது. அவங்க 2 பேரும் உயிரிழந்துட்டாங்க போலீசாரின் அதிரடியான தாக்குதல்னால. கரெக்டா? சோ அதிமுகவுடைய பீரியட்ல நடக்குது. அண்ட் டிஎம்கே பீரியட்ல இதே மாதிரியான விஷயம் திரும்பவும் அஜித்குமார் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு ஒரு 26 வயசுன்னு ஊர் ஜனங்கள் சொல்றாங்க. அண்ட் 29 இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப சின்ன வயசு தான். இவருக்கு என்ன ஆச்சு, இது உண்மையா இதுக்கு பின்னலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் அரசியல் தானோ அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமும் மாதிரி ஆடுற ஒரு நிலைமை எல்லாருக்கும் இருக்குது யோசிக்கும் போது. சரி, ஓகே, இப்ப என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அஜித்குமார் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் என்ன பண்றாரு, அறநிலையத்துறையில ஒரு சார்பில் அந்த கோவில்ல தற்காலிக ஊழியரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்டம் திருபுவனத்துல இருக்கிற மழப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரகாளி அம்மன் கோவில் ஒன்று இருக்கு. ரொம்ப புகழ்பெற்ற கோவில் தானா, நிறைய பேர் வருவாங்க போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து கார்ல வந்திருக்காங்க. வரும்போது அவங்க அம்மாவுக்கு ஏதோ வந்து சில மயக்கம் வருதோ சம்திங், ஏதோ ஒரு இஷ்யூனால அப்படின்னு சொல்லி அவங்க சடனா இறங்குறாங்க. இறங்குற நேரத்துல இவர் தான் வந்து அங்க காவலாளின்னு சொன்னேன் இல்லையா, சோ இந்த ஊழியர் அங்க இருக்கும்போது மட்டும் பார்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நேரத்துல எனக்கு வந்து டிரைவ் பண்ண தெரியாது, நான் இன்னொரு ஆளை கூப்பிட்டு போயிட்டு பார்க் பண்ணிட்டு அந்த சாவியை வந்து எடுத்துட்டு வந்து இவங்க கையிலேயே கொடுத்துடுறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வெள்ளிக்கிழமை தான் இந்த இஷ்யூஸ் நடக்குது. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, என்னோட கார்ல 9 நகையை காணும், இந்த பையன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட கேக்குறாங்க. சோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் போலீசார் அவங்க வீடு ஃபுல்லா வந்து போயிருக்காங்க, பீரோ தேடி இருக்காங்க, அதை பண்ணிருக்காங்க, இதை பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு நீ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. கூடவே அவங்களுடைய தம்பி நவீன் ஒரு நபரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. ஓகேவா? 2 பேரையும் போற வழியில பொதுவா இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு டெத் நடக்குதுன்னா லாக் அப் டெத் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. ஓகேவா? ஆனா கிடையாது. போற வழியில அவங்க வந்து ஒரு ஆம்னி வேன்ல ஏதோ கூட்டிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. ஒரு படை, ஓகே, தனி பிரிவுன்னு சொல்லப்படுற ஒரு தனியா போலீசார வந்து நியமனம் பண்ணி அங்க திருட்டு தானேங்க நடந்தது, எல்லாரையுமே எப்படி விசாரிப்பீங்களோ அந்த மாதிரி இல்லாம ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு உலகத்துல இல்ல தலைமை அலுவலகத்துல ஏதோ ஒரு நல்ல ஒரு அதனால வந்து பொலிட்டிக்கல் லைன்ல ப்ரெஷர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் சொல்லுது. சரி, ஓகே, அந்த ப்ரெஷர்னால இப்ப இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்தாங்களா, அவங்க யாரு என்ன எங்க இருக்காங்கன்னு தெரியலையா, அதுல எங்க பார்த்தாலும் தேடி எடுத்தாலும் அங்க இருக்கிற மாதிரி நகை அப்படிங்கிறது தெரியல. அந்த பையன் ரொம்ப நேரமா நான் எடுக்க, ஆனா அந்த பையனை விடுற மாதிரி இல்ல. போலீசார் திரும்பவும் தாக்க அங்க என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய தம்பி நவீன் இருக்காரு, ஸ்டார்ட் பண்றாங்க. முட்டிக்கால் போட வச்சு கால் பாதங்கள்ல பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த பையனும் அழ இந்த உண்மை இருந்தா தானே அவன் ஒத்துப்பான். ஃபைனலி அவன் ஒத்துக்கலன்னு உடனே அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அடிக்க என்ன ஆகுதுன்னா தண்ணி தாகம் வந்துருது சொல்றாங்க. ராட வச்சு அடிச்சதா சொல்றாங்க. எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தண்ணியில மிளகா போட்டு அந்த பையனால குடிக்க முடியாம அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பேசும்போதே நம்மளுக்கு வந்து தெரியல, யோசிக்கிறதுக்கோ இல்ல அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு லைஃப் லாங் இந்த கஷ்டம் இருக்கும் இல்ல. அவங்களால வந்து உயிரோட அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தாண்டி இப்படி எல்லாம் இறந்திருக்கான்னு அவங்களால நினைச்சு பார்க்க முடியுமா? அவ்வளவு கொடுமையான ஒரு சாவுதான் நடந்திருக்கு. சோ அன்னைக்கு வந்து நிறைய பேர் ஜஸ்டிஸ் கேட்டீங்க அப்படிங்கிற ஒரு குரலும் மனுஷங்க, நம்ம மக்கள்கள் எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காங்க. லைக் ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் அன்னைக்கு கேட்டீங்கல்ல, சாத்தான்குளம் கேட்டீங்கல்ல, இன்னைக்கு ஏங்க கேட்கல அப்படிங்கிறாங்க. போலீஸ் சார்பில் இருந்து அங்க இருந்து ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, 6 காவல்துறை இல்லையா, அந்த காவலாளிகள் 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை சொல்றாங்க. சோ நாங்க அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கும் போது கட்சி வருது அண்ட் டிவிகே வருது. சோ இதுல வந்து ஒரு கட்சிகளா உள்ள வராங்க. அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, நைனா எல்லாரும் வந்து அதுக்கான ஜஸ்டிஸை கொடுங்க, இது எப்படி நடக்கும், இது வந்து கொலையா இல்ல என்னங்க நடந்திருக்குது உள்ளன்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. ரொம்ப சின்ன வயசு, வாழ வேண்டிய வயசு, என்ன நடக்குதுன்னு தெரியாம இன்கேஸ் அவர் தப்பு பண்ணலதான், அவங்க நகைய மேல இல்ல எங்கேயாச்சும் எப்படி நடந்திருக்குன்னு தெரியல, இவ்வளவு தூரம் அடிச்சதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாருல்ல. இறந்து போற ஸ்டேட்ல கூட இல்லைன்றதுனாலதானே அவர் இதெல்லாம் யோசிங்களேன். எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. சரி, இந்த இஷ்யூஸ் வந்து போற வழியில அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா கருதப்படுது. அண்ட் தனிப்படை அமைச்சது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு பதில இருக்கிற போலீஸ் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல இருக்கிற நபர்களால தானே அந்த இஷ்யூஸே நடந்திருக்கு, அவங்களையும் கூப்பிட்டு நீங்க விசாரிச்சதுதான் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கேட்கிற ஒரு விஷயம். சோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முக்கியமான ஆட்கள் யாரும் சம்பவ இடத்துக்கு வரல அப்படிங்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய தம்பியையும் கூட்டிட்டு திமுக அரசாங்கம் வந்து பணம் கொடுக்கறதாகவும் அவங்களுக்கு வேலை கொடுக்கறதாகவும் சொல்லி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து என்ன ஒண்ணு பண்றோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு சைன் வாங்கி அதுக்கப்புறம் தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். இந்த ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இது வந்து
இதுக்கு ஜஸ்டிஸ் எப்படி இருக்கும்? இவங்கள வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது அகைன் அண்ட் அகைன் ஒரு விஷயம் நடக்குது. இப்ப நம்மளே பாருங்க, யோசிச்சு பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, கொள்கை நடக்குது. அவங்களுக்கான தீர்ப்புகள் எவ்வளவு மோசமா வருதுன்னு நம்ம பாக்குறோம். மீறியும் ஐஐடி காலேஜ்ல திரும்பவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சமூகத்துல நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. அகைன் அண்ட் அகைன் ஏன் நடக்குது நடக்குது கேட்குறோம், ட்ரெண்டிங்ல போடுறோம். சேம் திங் ஹேப்பனிங். பட் என்ன சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு இஷ்யூ. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நீங்க என்ன சொல்லணும் கருத்துன்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படிங்கறத ப்ளீஸ் ஹேஷ்டாக சொல்லுங்க. எவ்வளவு பேர் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதும் சொல்லுங்க. அவருக்கான ஜஸ்டிஸ் அவங்க குடும்பத்துக்கு கன்ஃபார்மா கிடைச்சே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.